ஜோதி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்குறேன் உன்கிட்ட. நான் நல்லா இருக்கேன்டி, எப்படியோ நல்லா இருக்கேன். எனக்குள்ள பல வேதனை சோதனை இருக்கு, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜோதி உன்கிட்ட, படித்த நீ எங்கே, படிக்கிறதுனா எங்கன்ற மாதிரி, உனக்கு எனக்கு ஏணி வச்செல்லாம் எட்டாதுன்ற மாதிரி. அஜித் ரசிகர் நான். அதே அஜித்தையே வச்சு நான் போட்டவன். அஜித்தே என் படமே எடுத்தான். அவன் என் அண்ணா. அவன் சரியா, எவனுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். மரியாதை மனசுக்குள்ளே இருக்கு சரியா. அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. நான் சிவன் புள்ளடி. ஆக்சுவலாக நான் சிவன் புள்ள, ஜெயபத புள்ள, துரசிங்கம். அது நான் தான், அந்த லெவல் நான் சரியா. என்ன மேலும் மேலும் வந்து என்னை இன்சல்ட் பண்ணுறவங்க தெரியாது, என் அப்பா இருக்கான் மேலே, அவன் பார்த்துக்குவான். எனக்குன்னு நான் வந்து வானத்துலேருந்து குதிச்சு வந்தேன்ல, எல்லாம் எது இது எப்போ நடக்கணுமோ அது இது அப்போ நடக்கும் ஜோதி. இப்போ என் அண்ணான்னு சொல்லுவேன், கெத்தா அப்படியே கலர் தான் தூக்கி விட்டு சொல்லுவேன். அடி அடின்னு அடிச்சிங்க. திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரமத்தில் வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பெங்களூர் துரத்துனீங்க போலீஸ்காரங்களாம் சேர்ந்து. இப்போ நான் சொந்தமாக ஆசிரமம் வச்சிட்டான்னு சொல்கிறானே நித்யானந்தா, அவனுக்கே நான் டப் மேட்ச் போடுவேன் நான் சரியா. அந்த அளவுக்கு பவர் இருக்குது. என் அப்போ யாருன்னு எனக்கு தெரியும், அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும் சரியா. நான் அப்படி இருந்தாலும் யார்கிட்டையும் நான் சொல்லலை. அதாவது வந்து ஒரு காதல், ஒரு மோகம், ஒரு காமம் அப்படி வந்துட்டு தான் இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அவனை பற்றி விடி விடி